உழைக்க உத்தரவிடுங்கள். இம்மாத குரல் கதையின் தலைப்பு இது. இந்த கதையை எழுதியிருப்பவர் கவிஞர் மு. முருகேசன் அவர்கள். அதில் அவர் வள்ளி என்ற பெண் கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தியிருப்பார். வள்ளி அதிகம் படித்தவள் இல்லை. +2 முடித்திருக்கிறாள். ஆனால் பொது தொண்டு என்றால் புயலென கிளம்பி விடுவாள். வீட்டில் கணவர் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினால் பொது சேவைதான். அதே நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் அவளுக்கில்லை. தண்ணீர் வரவில்லையா? மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறதா? முதியோர் ஓய்வூதியத்திற்கு எழுதி தர வேண்டுமா? புதிய ரேஷன் கார்டு வாங்க வேண்டுமா? எலக்ட்ரிக் பில் கட்டணுமா? கூப்பிடு வள்ளியை, அவளிட்ட ஒப்படைச்சா அவ பாத்துக்கிடுவா என்பது கிராமத்தினரின் நம்பிக்கை. உள்ளாட்சி தேர்தல் வந்தது. வழக்கம் போல் முதியோர் ஓய்வூதிய விண்ணப்பம் ஒன்றுடன் தாலுகா அலுவலகம் சென்றால் வள்ளி. அங்கிருந்த கிளார்க், வள்ளி, நீ உன் கிராமத்து மக்களுக்காக எவ்வளவு வேலை செய்யற, நீ உங்க கிராமத்து பஞ்சாயத்து தலைவி பதவிக்கு போட்டியிடலாமே என்றார். உடனே வள்ளி, போங்க சார், அதுக்கான வசதி எல்லாம் எனக்கு இல்ல. என்ன மாதிரி இருக்க மக்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். அதுக்காக தேர்தல் அது இதுன்னு வள்ளி மறுத்தாள். ஆனால் அந்த கிளார்க் விடாமல், இல்லம்மா, நீ இப்போ மக்களுக்கு செய்கிற சேவைய ஒரு அதிகாரி பொறுப்புல இருந்து செய்ய முடியும். இன்னும் கூடுதலா மக்களுக்கு செய்யலாம் என்றார். அதெல்லாம் வேணாம் சார் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் வள்ளி. ஆனால் அந்த கிளார்க் இந்த தகவலை சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலரிடம் சொல்லியிருக்கிறார். அவர்கள் வள்ளியை நிர்பந்தப்படுத்தினார்கள். வள்ளி தேர்தலில் போட்டியிட்டாரா? வென்றாரா? இதில் குரல் எந்த இடத்தில் உதவுகிறது என்பதையெல்லாம் அறிய இம்மாத நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க.